அந்த அபிஷேகத்திலே அந்த தெய்வத்தை குளிர வைத்து, மனம் குளிர வைத்து, ஏன்னா நம்முடைய கொதிப்புலாம் அங்க கொண்டு சேர்த்திருக்கிறோமே, நம்ம அந்த கொதிப்புகளை எல்லாம், அந்த மன வருத்தங்களை எல்லாம், நாம செலுத்திய அந்த வேதனைகளை எல்லாம் அந்த தெய்வம் ஏற்றிருக்கு. அதையெல்லாம் அபிஷேகத்தாலே நீக்கி
அதுக்கு ஆனந்தமான விதவித புஷ்பங்களையும் அலங்கார நகைகளையும் அதற்கு அலங்கரித்து அற்புதமான வசீகரம் மிகுந்த வாசனை திரவியங்களை சூட்டி விதவிதமான கனிகளையும் உணவுப் பொருள்களையும் அந்த தெய்வத்துக்கு மனிதன் கொடையாக கொடுத்து, இதுதான் இந்த இடத்துல முக்கியமானது. இந்த பொருள்களை எல்லாம் அந்த தெய்வத்துக்கு கொடையாக கொடுத்து அதை மனக்குளிர செய்து, மேலாண்டுக்கும் எங்களை உன்னை வணங்கக்கூடி எங்களுடைய மனத்துயரை நீ தீர்க்க வேண்டும் என்பதற்காக நடத்துகின்ற விழாவுக்கு பெயர் தான் கொடை விழா. இதுதான் நம்முடைய தமிழ் முறைகள்ல மிகவும் முக்கியத்துவமாக நடந்து வந்த விதிகளும் அதுதான், உண்மையான அர்த்தங்களும் அதுதான். கோயிலும் ஊரும் கோயிலும் என்னும் ஒரு தலைப்பில் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் ஒரு அற்புதமான நூலை படைத்திருக்கிறார். அந்த நூலை நீங்கள் வாங்கி படித்தீர்கள் என்றால் கோவில் வழிபாடு எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு உயர்ந்தது என்ற ஒரு விஷயம் அதிலே பொறிக்கப்பட்டிருக்கும். கும்பாபிஷேகம் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிராண சக்தி, பிராணன் என்றால் உயிர் சக்தி, பிராண காற்று. இந்த பிராண காற்று அலை, அந்த பிராண அதிர்வு அலை அந்த தெய்வத்தின் மீது செலுத்தப்பட்டு அது நிறைவடைந்து இருக்கிற பொழுது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது வலிமை இழக்கிறது என்று வைதிகத்தையும் ஆகமத்தையும் கற்றவர்கள் உரைத்தார்கள். அந்த உரைத்த ஒரு வார்த்தைக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அற்புதமாக அந்த கோவில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களை அப்புறப்படுத்தி அந்த இடத்தை சுத்திகரித்து மிக ஆனந்தமான நிலைகளிலே அதற்கு பரிவாரங்கள் எல்லாம் செய்து அலங்காரம், ஆராதனை, அபிஷேகங்கள் இவைகளெல்லாம் செய்து அன்று ஊர் செழிக்க வருகிற எல்லா மக்களுக்கும் அந்த தெய்வத்தின் பேரால் அன்னதானத்தை செய்து அனைவருடைய உணர்வுகளில் உள்ளத்தையும் புதுமையாக நமது கோவில் பொலிவுடன் திகழ்கிறது. உணர்த்தலை நிகழ்த்தி காட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு பெயர் தான் கும்பாபிஷேகம். இதில் ஒரு சின்ன ஆய்வு என்னவென்றால், மனிதன் மந்திரத்தை சொல்லி அந்த தெய்வ அடையாளத்துக்கு சக்தியை கொடுத்திருக்கிறாரா, அல்லது இருக்கிற அந்த தெய்வ சக்தியை அந்த திருப்புகளாகிய மந்திரத்தை சொல்லி அதை உற்சாகப்படுத்தி இருக்கிறானா என்ற ஒரு விஷயத்தை மட்டும் இன்னும் யாரும் விளக்கப்படவில்லை. ஆனா அந்த விளக்கங்கள் தேவை என்பது மட்டும் நம்ம இந்த உலகத்துக்கு முக்கியமான ஒரு கருத்து, மிக முக்கியமான கருத்து. மனிதன் அல்லது இருக்கிற சக்தியை உற்சாகப்படுத்தி இருக்கிறாரா என்பதை கேட்டால், இருக்கின்ற அந்த சக்தியை மீண்டும் மகிழ்ச்சி பெற வைத்ததுதான் கும்பாபிஷேகம். மகிழ்ச்சி பெற வைத்ததுதான் அந்த கும்பாபிஷேகம். அந்த தெய்வ சக்தியாகிய பிரபஞ்ச ஆற்றல் மகிழ்ச்சியை பெற பெற எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அது புனிதத்தை கொடுக்கிறது. மழை இல்லை என்றால் மனிதன் வாடுகிறான் என்று நாம வருந்துகிறோம். குடிக்க தண்ணீர்லாம் மினரல் வாட்டர் குடிச்சிருவோம், கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிருவோம். ஆடு மாடுகளுக்கு வயல்லையும் ஆறுலையும் குளத்திலையும் காட்டுக்குள்ளையும் தண்ணீர் இல்லைன்னா அந்த ஜீவராசிகள் தாகத்துக்கு என்ன செய்யும்? செய்தித்தாளில் படித்திருப்பீர்களே, எத்தனையோ உயிரினங்கள், எத்தனையோ விலங்குகள் தண்ணீர் கிடைக்காமல் தானாக உடலெல்லாம் கருகி வெடித்து மலை அடிவாரத்தில் செத்து கிடந்தது என்று செய்தித்தாளில் நாம பார்த்தோம். அப்போ அந்த மழை என்பது எவ்வளவு புனிதமானது. அந்த மழையை வரவைக்க தாங்கி நிற்கிற அதிர்வு ஆற்றல், மரம், செடி, கொடிகள், பசுமை தலைகள், இவைகளெல்லாம் காரணம். அப்ப அந்த செழிப்பில் தான் இந்த மேகம் நமக்கு மழையை பொழிகிறது. அதுதான் எல்லா உயிர்களும் வாழ்கிறது. இவைகளெல்லாம் இயங்குவதற்கு ஒரு சக்தி வேண்டும். அந்த சக்தி தான் தெய்வத்தின் சக்தி. அந்த சக்தியை மகிழ்விப்பதற்கு நடத்துவதுதான் இந்த கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகத்தை பற்றி ஒரு சிறந்த ஒரு மன ஆற்றல் என்னவென்றால், ராமாயணத்திலே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லி எல்லோரும் நாடெங்கும் பறைசாற்றி விட்டார்கள். ஆனா முதல்ல ஒரு பட்டாபிஷேகம் நடக்காம வனவாசம் போய் 14 ஆண்டுகள் கழித்து ஸ்ரீராமர் அயோத்தி மாநகரத்துக்கு வந்த பின்பு அடுத்து அவருக்கு ஒரு பூர்ண பட்டாபிஷேகம் நடக்கும். எல்லோரும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எதிர்பாராமல் பல முனிவர்கள் வந்து அப்படியே கொண்டு வந்து ஒரு பெரிய கிரீடத்தை கொண்டு வந்து ஸ்ரீராமர் தலையில வந்து சூட்டிட்டாங்க. அந்த நேரத்துல என்ன நடந்தது தெரியுமா?
ஸ்ரீராமனுடைய தலையில கிரீடம் வச்ச உடனே இருக்கிற மக்கள்லாம் தன்னுடைய தலையை தலையில் பார்த்தான். ஏன்? அவங்க தலையில கிரீடம் வச்சது மாதிரியே ஒரு பாவனை தோன்றிடுது. புரியுறதா? ஸ்ரீராமனுடைய தலையில வச்ச அந்த பட்டாபிஷேகத்தினுடைய கிரீடம் வச்ச உடனேயே பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தன்னுடைய தலையை தழுவுனாங்க. ஏனென்றால் இவங்களுடைய உணர்ச்சியும் இவங்களுடைய மனதும் ஸ்ரீராமனுடைய எண்ணத்தோடு பகிர்ந்து விட்டது, ஒருங்கிணைந்து விட்டது. அவருடைய உடலிலே தூண்டப்பட்ட கிரீடம் தன் தலையிலே தூண்டப்பட்டது போலவே அந்த எண்ணம் நினைத்து விட்டது, தன்னை மீறி. அதுதான் பக்தி, அதுதான் பக்தி. ஸ்ரீராமருக்கு வைத்த கிரீடம் தன் தலையில் வைத்தது போல் மக்கள் தன்னறியாமல் எப்படி தடவி பார்த்தார்களோ அதை போல உபாபிஷேகம் நடக்கும். அபிஷேகம், ஆராதனை, அன்னைக்கு அலங்காரம், தெய்வாராதனை இவைகள்லாம் நடக்கும் பொழுது எங்கு நின்றாலும் தன்னை அறியாம வந்து கையெடுத்து கும்பிடுவதும் கன்னத்தில் கொட்டிக் கொள்வதும் அம்மா பராசக்தி அப்படி என்று சொல்லி தன்னறியாம சப்தத்தை இடுகிறோமே, அதுதான் நாம் கொண்ட பக்தி. இந்த பக்தி தான் நம்முடைய எண்ணங்களை அந்த தெய்வத்தின் மீது செலுத்துவதற்கு வழியாக இருக்கும். இந்த பக்தி தான் நம்முடைய மனச்சுமைகளை குறைப்பதற்கு காரணமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு உணர்வு மிகுந்த பக்தி தான் நம் எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இவைகளெல்லாம் பக்தி நிலைகளில் உள்ளது. இந்த பக்தி நிலைக்கு அப்பாற்பட்டதுதான் ஞான நிலை. ஞான நிலையை பற்றி பேசுவதற்கு இப்போதைக்கு நமக்கு கால சூழ்நிலைகள் கிடையாது. அதனால் அடுத்த ஒரு சந்திப்பில் இந்த 48 நாள் மண்டல பூஜை நிறைவேறக்கூடிய காலத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று இருந்தால் அப்பொழுது ஞானத்தை பற்றிய ஒரு சொற்பொழிவும் அருமையாக பக்தர்கள் அடைந்த நற்பலன்களையும் சொல்லி நாம் எல்லோரும் மகிழ்ச்சி அடைய காத்திருக்கிறோம். இப்பொழுது இந்த திருக்கோயிலுக்கு என்னை வரவேற்றதும் எல்லா மக்களும் எல்லாரும் ஆனந்தத்தோட வரவேற்று பக்தியோடு துதித்ததும் பாடியதும் மனதிலே நினைத்ததும் எண்ணங்களெல்லாம் நிறைவேறி ஆனந்தமாக உங்களுடைய வாழ்வெல்லாம் பூரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். என்னால் வாழ்வோம், வாழ்க இறை வாழ்க, இறை வாழ்க. सत्यमे विष्णवे स्वाहा देखे रुद्राय स्वाहा उषाय अमृताय स्वाहा स्वाहा स्वाहा
आग्राधयामि ओम दोर दुर 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 Thank you.